வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார. மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் இருந்த அதிகாரிகள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த அரசாங்கம். வரிசையாக சிறைக்கு போகும் ராஜபக்ஷகள். அடுத்து நாமல் மஹிந்த. இனி விரிவான செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷ சார்பில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மனு முழுக்க நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களின் தன்னிச்சையான முடிவு என கொழும்பு அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை 60 பேர் மட்டுமே என்று கட்டுப்படுத்துவதற்கு எதிராக இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பான புலனாய்வு தகவல்களை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளுக்கு இணங்க பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மொட்டு கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் பலர் இதுபோன்ற மனுவை தாக்கல் செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளனர். யுத்தத்தின் இறுதியில் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகா தொடர்பில் அப்போதைய மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த விசாரணையில் தவிர்க்க முடியாமல் வெளிவரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜெனரல் சரத் பொன்சேகாவின் பாதுகாப்பு இதுபோல மஹிந்த மற்றும் கோட்டாவின் உத்தரவுப்படி குறைக்கப்பட்டது. மொட்டு கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் பலர் இது மஹிந்தவை மாட்டி வைக்க ஒரு பொறியாக செயற்படும் எனவும் மஹிந்த கைது செய்யப்படலாம் எனவும் சுட்டிக்காட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் நாமல் ராஜபக்ஷவுக்கு நெருக்கமானவர்கள் அரசியல் விளம்பரம் பெறுவதற்காக இந்த நேரத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற மிக குறுகிய வாதங்களை முன்வைத்துள்ளனர். ஏற்கனவே பல பிரபல சிங்கள நடிகைகளை பயன்படுத்தி மஹிந்தவின் பாதுகாப்பு குறைக்கப்படுகிறது என பிரச்சாரம் தொடங்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் யோசித்த ராஜபக்ஷவை கைது செய்யப்பட்டமை தொடர்பில் நேற்றிரவு கலந்துரையாடப்பட்டதாகவும் ஆனால் அது தொடர்பில் பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை எனவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். முறையான விசாரணைகளுக்கு பின்னரே இதுபோன்ற கைதுகள் செய்யப்படுகின்றன என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, யோசித்த ராஜபக்ஷ கைது செய்யப்பட்ட செய்தி எனக்கு இப்போதுதான் கிடைத்தது. நேற்றிரவே இது பற்றி விவாதித்தோம், ஆனால் அதை நாம் வெளியிடவில்லை. பெரிய குற்றவாளிகளை விட்டுவிட்டு சிறிய குற்றவாளிகளை தேடுகிறோம் என்று இப்போது விரல் நீட்டப்படும். முழுமையான விசாரணைகள் முடிந்த பின்னரே முறையான பிறகு கைது செய்யப்பட வேண்டும். கடந்த காலத்தில் மேர்வின் சில்வாவின் நடத்தை போல நாம் நடந்து கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். இலங்கையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் புதிய ரயில் சேவை பிப்ரவரி 1 அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி கோட்டை முதல் காங்கேசன்துறை வரையிலான இரவு நேர அஞ்சல் ரயில் ஜனவரி 31 முதல் இயக்கப்படும். கண்டியிலிருந்து தெமோதர வரையிலான வார இறுதியில் சேவை பிப்ரவரி 1 முதல் எல்லா ஓடிசி ரயில் ஆரம்பிக்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 10 முதல் நானோயாவில் இருந்து பதுளை வரையான மற்றொரு சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. தற்போதைய உப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இந்தியாவிலிருந்து 4050 மெட்ரிக் டன் உப்பு ஏற்றுமதி நாளை இலங்கைக்கு வரவுள்ளதாக அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எஸ்டிசின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ மேலும் 12500 மெட்ரிக் டன் வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மை காலமாக நிலவி வரும் பாதகமான பருவமழை காரணமாக உள்ளூர் உப்பளகங்களின் உப்பு உற்பத்தி செய்வதில் உள்ள சிரமங்கள் குறித்து அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 30,000 மெட்ரிக் டன் உப்பு பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் உப்பு இறக்குமதியை அனுமதிக்குமாறு அரசு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. தென்னை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தேங்காய் இறக்குமதி செய்வது தொடர்பான இறுதி முடிவு பிப்ரவரி முதல் வாரத்தில் எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்தார். தேங்காய் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதால் பெட்டா மற்றும் நாராயண்பேட்டை போன்ற முக்கிய சந்தைகளில் சராசரி சில்லறை விலை 66.7% உயர்ந்து ஜனவரி 2024 120 ரூபாய்க்கு விற்க தேங்காய் இந்த மாதம் 200 தொடக்கம் 120 ரூபாய். மொத்த விற்பனை விலை இன்னும் கடுமையாக பெட்டாவில் 111.1% அதிகரித்துள்ளது. 2024 90 ரூபாவாக இருந்தது 2025 190 மாறியுள்ளது. தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் கூறுகையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னரே தேர்தல்கள் தொடர்பான முடிவுகள் சாத்தியமாகும் என்று அவர் குறிப்பிட்டார். மாதிரி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போதே சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்தார். இதற்கிடையில் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தேர்தல் தொடர்பான வாக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் ஒன்றை நிறுவ வேண்டியதன் அவசியம் குறித்தும் தெரிவித்துள்ளார். யோசித்த ராஜபக்ஷவை 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, இன்று காலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெலியத்த நுழைவாயிலுக்கு அருகில் பணமோசடி சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான ரோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்டார். ரத்மலானி ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள 34 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக யோசித்த ராஜபக்ஷவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த 23ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட யோசித்த ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்போது ரோசித ராஜபக்ஷவை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து சில அதிகாரிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த காலப்பகுதியிலிருந்து சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் சிலர் ராஜபக்ஷக்களின் அரசியல் மற்றும் வணிக நலன்களுக்காக செயல்பட்டதாக கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகளை தொடங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன் நிர்வாகத்தின் போது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் சில தொழிலதிபர்களை செல்வாக்கு செலுத்தவும் அவர்களின் தொழிலை கைப்பற்றவும் பயன்படுத்தப்பட்டதாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போதுள்ள சூழ்நிலைகள் காரணமாக சில தொழிலதிபர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை சில தொழிலதிபர்கள் தங்கள் சொத்துக்களை ராஜபக்ஷ ஆதரவாளர்களிடம் கொள்ளை செயற்படுவதற்கு பயன்படுத்தப்படுவதாக ஒப்படைத்துள்ளதாக முறைப்பாடுகள் வந்துள்ளதாக அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. சிஐடியினரால் கைது செய்யப்பட்ட தனது சகோதரர் யோசித்தவை காண வந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களுக்கு தேவையானவற்றை செயற்படுத்தாமல் அரசியல் பாதகங்கள் பழிவாங்கல்களில் மாத்திரமே இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாரிய இந்த அரசாங்கம் சவாலாக எடுத்துக்கொண்டு இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து கூறிய அவர், அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் எவ்வளவு பொய்களை கூறினாலும் அவற்றை நீதிமன்றின் முன்னால் நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் காவல்துறையினரையும் FCID பிரிவினரையும் வைத்து வழக்குகளையும் பொய்யான சாட்சிகளையும் உருவாக்கினாலும் நீதிமன்றத்தின் முன் அனைத்தும் விசாரணை செய்யப்படும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமல்லாமல் என்னையும் கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டால் நாட்டின் பொருட்களின் விலைகள் குறையும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, என்னை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ளவும் கைது செய்வதும் ஊடாக இனி நாட்டில் பொருட்களின் விலைகள் குறைவடைந்துவிடும் என்று அரசாங்கம் கூறுகிறது. உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் நான் மக்களுடன் இணைந்து அரசியலில் ஈடுபடுவேன். அரசாங்கம் அமைச்சர்களுடன் ஊடகவியலாளர்களை சந்திப்பதில்லை. ஆனால் பழிவாங்கும் படலத்தை ஆரம்பித்துள்ளார்கள். என்னை மட்டுமின்றி அரசாங்க ஊழியர்களையும் அரசாங்கம் பழிவாங்குகிறது. இது ஒரு பிழையான அணுகுமுறை. அரசு இயந்திரத்தை அடக்கியும் பழிவாங்கலையும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி நாடாளுமன்ற குழுக்களின் கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி அனுரகுமார் முடிந்தவரை தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்குமாறு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்களிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளித்து அவர்களின் பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க அமைச்சர்கள் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் என்பதற்காக ரோசித ராஜபக்ச கைது செய்யப்படவில்லை என்று கூறியுள்ளார் அமைச்சர் நலிந்த ஜெயதிச. அவர் மேலும் கூறிய போது, சிலர் கூறுவது போல் சமீபத்திய கைதுகளுக்கு பின்னால் எந்த அரசியல் பழிவாங்கல்களும் இல்லை. யாராவது சட்டவிரோதமாகவோ அல்லது சந்தேகத்திற்கிடமான முறையில் நிலங்கள் அல்லது சொத்துக்களை வழங்கியிருந்தால் அத்தகைய வழக்குகளில் CID விசாரணைகள் நடத்தப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடந்த சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சிஐடி மற்றும் காவல்துறையின் நீதிமன்றத்தில் அறிக்கைகளை சமர்ப்பித்து அதற்கேற்ப கைதுகளை மேற்கொள்வார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்படுவது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் அவர்களுக்கு பிணையில் செல்ல அனுமதி கிடைக்கலாம், ஆனால் வழக்கு தொடரப்படும். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நீதித்துறையின் கடமை, அரசாங்கம் அதை எளிதாக்குகிறது என தெரிவித்தார்.